இது வெண்டைக்காய் கையில் வச்சிருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வெண்டைக்காய் சாப்பாடு தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வெண்டைக்காய் சாப்பாடு செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. வானலை வச்சுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிங்க. வெண்டைக்காய் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பொரிச்சு எடுத்துக்கலாங்க. போட்டு லைட்டா கொஞ்சம் பொடி போட்டுக்கலாங்க. வெண்டைக்காய் பொரிஞ்சிருச்சுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் விட்டு அப்படியே எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காய் பொரிஞ்சோன்னா எண்ணெய் ஊற அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு வருங்க. இப்படி இருந்ததுனால வெண்டைக்காய் பொரிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. மொறுமொறுன்னு எடுத்துக்கலாங்க. சொன்னாங்களே வெண்டைக்காய் பொரிச்ச எண்ணெயிலே கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கிறேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க. போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே காயில போட்டிருக்கிறோம். இப்ப சாப்பாட்டுக்களவா லைட்டா போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிருச்சுங்க. சாப்பாடு போட்டு கலரிக்கலாங்க. சாப்பாடு போட்டுக்கலாங்க. நான் 2 பேரும் சாப்பிட்ற அளவு போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்குங்க. கலரிக்கலாங்க. நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க. அரிஞ்சு பொரிச்சு வச்சிருக்கிறேங்க. அது போட்டுக்கலாங்க. சொன்னாங்களே நீங்க தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றி காயை பொரிச்சுட்டு செஞ்சுக்கலாங்க. நான் இப்போ ஆயில் தான் ஊற்றி இருக்கிறேங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ஊற்றி செஞ்சுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காய் சாப்பாடு செஞ்சாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நான் காரம் கம்மியாக போட்டிருக்கிறேங்க. உங்களுக்கு காரம் வேணா நீங்கள் குருமிளகு நுணுக்கி போட்டுக்கலாங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. சொன்னாங்களே தனியாக சாப்பாடு சாப்பிடாம இப்படி காயோட எடுத்து சாப்பிடுங்க. அப்போதான் நல்லா இருக்குங்க. காயோட சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சதுனால இந்த வலுவலுத்தன்மையே இல்லைங்க. காயில் ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க.
யாருமே ஷேர் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட இருக்கா, சொந்தங்களோட சேர இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க. தேங்க்யூ சொந்தங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.